கருட புராணத்தின்படி அடுத்தவர்களின் சொத்துக்கு ஆசைப்படுபவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படுகின்றன. பிறர் பொருளை அபகரித்தல், ஏமாற்றுதல் அல்லது பிறர் சொத்துக்கு தீங்கு விளைவித்தல் போன்ற செயல்களுக்கு நரகத்தில் கொடிய தண்டனைகள் காத்திருக்கின்றன. அத்தகைய பாவிகளுக்கு கருட புராணம் குறிப்பிடும் சில தண்டனைகள். தாமிசிர நரகம். பிறருக்கு சொந்தமான சொத்துக்களை அபகரிப்பவர்கள் அல்லது விரும்புபவர்கள் இந்த நரகத்தில் தள்ளப்படுவார்கள். இங்கு யமதூதர்கள் அவர்களை முட்களாலான இரும்பு தடிகளால் கொடூரமாக அடிப்பார்கள். அந்தகூபம். பிறர் பொருளை ஏமாற்றி அபகரிப்பவர்கள் இந்த நரகத்தில் கொடிய மிருகங்களால் கடித்து குதறப்படுவார்கள். அக்னி குண்டம். பிறர் சொத்துக்களை வன்முறையாக அபகரிப்பவர்கள் அல்லது பலாத்காரமாக தங்கள் காரியங்களை நிறைவேற்றிக் கொள்பவர்கள் எரியும் நெருப்பு குழியில் மிருகங்களைப் போல் கட்டப்பட்டு வதைக்கப்படுவார்கள். சூசிமுகம். செல்வத்தாலும் செல்வாக்காலும் கர்வம் கொண்டு பிறர் பொருளை அபகரித்து பதுக்கி வைப்பவர்களுக்கு இந்த நரகம். இங்கு ஊசியால் குத்துவது போன்ற வேதனையை அனுபவிப்பார்கள். கருட புராணம் பாவச் செயல்களுக்கான தண்டனைகளை விரிவாக விளக்குகிறது. ஒருவரின் செயல்களுக்கு ஏற்ப நரகத்தில் கொடிய துன்பங்களை அனுபவிக்க நேரிடும் என்று எச்சரிக்கிறது. எனவே பிறர் சொத்துக்கு ஆசைப்படுவதும் அபகரிப்பதும் பெரும் பாவம் என்பதை உணர்ந்து நேர்மையாக வாழ்வது அவசியம்.